ஹரிவம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹத யோகாவில் ரொம்ப முக்கியமான அம்சமாக கருதப்படுற பந்தாஸ். பந்தாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் ப்ராக்டிஸ். ஆசனாஸ், பிராணாயாமா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆனவங்க இந்த பந்தாஸ் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட உடம்பளவுலையும் மனதளவுலையும் நம்மளோட ஆன்ம அளவுலையும் இது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இது திகழுது. இந்த பந்தங்கள் நம்ம உடம்புல இருக்கிற, நம்மளோட மனசில் இருக்கிற அந்த உணர்ச்சி பூர்வமான தடைகளை நீக்குவதற்கு நம்மளோட சென்ஸ் கண்ட்ரோல், அதாவது பிரத்யாகார பயிற்சிகளுக்கும் நம்மளோட வைராகியத்தை பெருக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறது. இந்த பந்தங்கள் பந்தாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராணாயாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பந்தாஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட இடா பின்களாக பேலன்ஸ் ஆகணும். அதனால் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய பிராணாயாமான கபால்பதி பிராணாயாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பந்தாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கபால்பதி பிராணாயாமா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயில்டாக கொடுத்ததுனால இதில் நான் டீட்டெயில்டாக சொல்லலை. ஜஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ பந்தாஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கவனமாக இந்த வீடியோ முழுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ராப்பராக ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மனசையும் உங்களோட பிராணனையும் உங்களோட உடம்பையும் முழுதாக உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த பந்தங்கள் உதவிகரமாக இருக்குது. ஒரு ரவுண்டு கபால்பதி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க பாடியையும் பிரெத்தையும் கவனிக்கணும். இப்ப அடுத்ததா நம்ம பண்ண போறது மோஸ்ட் பவர்ஃபுல் பிராக்டிஸ் பந்தாஸ். மொத்தம் 4 வகையான பந்தங்கள் இருக்குது. பந்தங்கள் நம்மளோட உடம்புல இருக்கிற சூக்ஷ்மமான முடிச்சுக்களை அவிழ்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜலந்தர பந்தா, மூலபந்தா, ஒட்டியான பந்தா, அப்புறம் மகாபந்தா. மகாபந்தா நம்ம அப்புறமா பார்க்கலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது. இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 பந்தாஸ் மட்டும் கம்ப்ளீட்டா கிளீனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது மூலபந்தால வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ என்ன இது ஜலந்தர பந்தா. சோ இது ஆசனங்களோடையும் சேர்ந்தும் பண்ணலாம். ஆசனங்கள் பண்ணும்போது நம்ம டக் பண்ணிட்டு பண்றோம் இல்லையா, இப்ப பவன் முக்தாசன் எல்லாம் பண்றோம், அது மாதிரி ஆசனாஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா. சோ அந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ணும்போது கூட நம்ம இந்த பந்தாஸ சேர்ந்து பிரீத் அவுட் ஹோல்டிங் எல்லாம் பண்ணும்போது பந்தாஸோட சேர்ந்தும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பாதஹஸ்தாசனால ஒவ்வொரு தடவையும் நான் சின் லாக் அப்படின்னு சொல்றேன். அது நத்திங் பட் நம்ம பந்தாஸ் பண்ற மாதிரி தான். So breathe out and hold பண்ணி நம்ம ஆசனாஸ் பண்ணும்போதும் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம். So ஹோல்டிங்ல வச்சுட்டு நம்ம ஆசனாஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜலந்தர பந்தா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். யாரெல்லாம் சங்க பிரக்ஷாரணை பண்ண போறீங்களோ அவங்க பண்ண வேண்டாம், மற்றவங்க மட்டும் பண்ணுங்க. ஓகே, இந்த பந்தாஸ் பண்றதுக்கு மெயினா உட்கார போஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் சித்தாசனா. நம்மளோட ரைட் ஹீல பிரைவேட் பார்ட்ல டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹீல அதுக்கு மேல வச்சுக்கணும். இது மாதிரி சித்தாசனா. அப்படி இல்லைன்னா பந்தாஸ்க்கு பத்மாசன் கூட போட்டுக்கலாம் இது மாதிரி. பட் சித்தாசன் போடும்போது நம்மளோட மூலாதார சக்கரா பிரஷர் கொடுக்கும். சோ பத்மாசனா போடும்போது நம்ம ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்மளோட மூலாதார சக்கராவை கீழே டச் பண்ற மாதிரி, நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, சோ கீழே டச் பண்ற மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காந்துக்கணும். பத்மாசன்ல இருந்ததுன்னா நம்மளோட கால் ரெண்டுமே வந்து இது போட முடியாது அப்படிங்கிறவங்க கிராஸ் லெக்ஸ்ல கூட உட்கார முடியாது. ஒரு சிலருக்கு வந்து இங்க இருக்கும் கால் இது மாதிரி. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வஜ்ராசன் போட்டுக்கலாம். சோ வஜ்ராசன்ல இது மாதிரி
வஜ்ராசன்ல உட்காரும் போது அது மாதிரி நம்மளோட எல்போஸ் லாக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா கிராஸ் லெக்ஸ்ல கீழே கால் போகாம இங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இங்க லாக் பண்ண முடியாது. கையை நம்ம லாக் பண்றோம் இல்லையா, ஜலந்தர பந்தால எல்லாத்துலயுமே கை இப்படி லாக் பண்றோம்ல, சோ அது லாக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ பெஸ்ட் வந்து யூஸ்வலா நம்ம ஃபாலோ பண்றது சித்தாசனால. ஓகேவா? சித்தாசனால உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடி இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். இப்ப நம்ம பண்ண போறது ஜலந்தர பந்தா. இது நம்மளோட ருத்ர கிரந்திய அவிழ்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த நாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதே சமயம் தைராய்டு கிளாண்டுக்கு நல்லாவே இது ஒர்க் கொடுக்கும். நம்மளோட பாடி வெயிட் பேலன்ஸ் ஆகும். தைராய்டு கிளாண்ட் நல்ல வேலை பார்க்கும். தைராய்டு இருக்கிறவங்க எல்லாம் ஜலந்தர பந்தா பண்ணாங்க அப்படின்னா, ஜலந்தர பந்தா மட்டும் பண்ணினாலே போதும், அவங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும். Take deep breathe in and breathe out. ஒன்ஸ் பிரெத் கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா ஆழமான சுவாசம் எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததா நீர் ரெண்டு மேலையும் நம்மளோட கைகள் வச்சுட்டு பந்தா பண்ண ரெடி ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் breathe in and hold in. Breathe in, hold your breath and chin lock with your chest and lock your elbows. உங்களோட சின்னையும் இங்க லாக் பண்ணிக்கணும், உங்களோட எல்போஸையும் இங்க லாக் பண்ணிக்கணும். எவ்வளவு நேரம் இங்க பிரெத் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு தலைய மேல ஏத்தி அதுக்கப்புறமா பிரீத் அவுட் பண்ணணும். மூச்சை வெளியே விடணும். ஓகேவா? தலையை மேல ஏத்திட்டே மூச்சு வெளியே விடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஹெட்ட மேல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரீத் அவுட் பண்ணணும். ஓகேவா? டவுட்ஸ் எதுவும் இல்லையே? பந்தாஸ் பண்ணும்போது பொசிஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா கூட அது பாடியில வந்து வேற மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுத்திடும். சூடு ஏதாவது கிளம்பி அது மாதிரி. ஓகேவா? பண்ணலாமா? 5 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. breathe in, hold, breathe out பண்ணிட்டு just ஒரு 20 செகண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட அடுத்த ரவுண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இயல்பான சுவாசத்தை கவனிச்சிட்டு breathe in, hold, breathe out.
லாக் பண்ணும்போது பாடியை நல்லா மேல் நோக்கி புல் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அந்த பிராண ஓட்டம் தடை இல்லாம நம்மளோட நரம்புகள்லையும் நம்மளோட நாடிகள்லையும் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முட்டிய ரொம்ப இப்படி நசுக்கி இந்த பக்கமாவே தள்ளி ஸ்ட்ரெயின் பண்ணிடாதீங்க. சோ ஜஸ்ட் இங்க லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆச்சா எல்லாருக்கும்? அடுத்ததா ஜலந்தர் பந்தா பகீர் கும்பகால பிரீத் அவுட் பண்ணி ஹோல்டிங் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் டேக் டீப் பிரீத் இன். முதுகு தண்டை நேரா வச்சு உட்காந்துக்கோங்க. ஆனா இதுல பின்னாடி இந்த முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுமா கொஞ்சம் வளைஞ்சா பரவாயில்லையா? இல்ல இப்படி மேல ஏறி இருக்கும். அதாவது நம்மளோட ஷோல்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இங்க மேல இப்படி ஏறி இருக்கும். நம்மளோட பாடி வந்து இது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஹெட் மட்டும்தான் நமக்கு கீழே வளையும். சோ உங்களுக்கு அதனால மேபி கொஞ்சம் வளையிற மாதிரி தெரியலாம். உடம்பு வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி வரும். முதுகு தண்டு வந்து நேரா தான் இருக்கணும். உடம்பு வந்து இப்படி கர்வ் பண்ணக்கூடாது. நம்ம அக்னிச்சர் கிரியால என்ன பண்ணுவோம்னா இப்படி கர்வ் பண்ணுவோம். அது கிடையாது. இங்க மேல மட்டும் ஏறி இருக்கும். கொஞ்சம் உடம்ப முன்னாடி கொண்டு வருவோம். அந்த சக்கரால கரெக்டா பிரஷர் வரும் அப்படிங்கறதுனால. ஓகேவா? சரி, இப்ப பகீர் கும்பகால பாத்துடலாம். ஜலந்தர் பந்தா இயல்பான சுவாசத்தை கவனிங்க. Take deep breathe in, spine straight வச்சுக்கோங்க. Take deep inhalation. இப்போ கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடணும். மூச்சை ஃபுல்லா வெளியே விட்டுறணும். நம்மளோட உள்ள மூச்சு இருக்கவே கூடாது. அந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கம்ப்ளீட்டா வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சின் லாக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட எல்போஸையும் கையையும் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். பிரீத் அவுட் பண்ணிட்டு ஹோல்டிங் எவ்வளவு நேரம் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு ஹெட்ட மேல எடுத்து அதுக்கப்புறமா பிரீத் அவுட் பிரீத் இன் பண்ணணும். புரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன். பிரீத் இன், பிரீத் அவுட், hold and lock. லாக் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரீத் இன் பண்ணணும். ஓகே, இப்போ 5 ரவுண்ட்ஸ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரவுண்டுக்கும் அடுத்த ரவுண்டுக்கும் நடுவுல ஒரு 2-3 மூச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்க கேப் விட்டு கூட பண்ணலாம். இனிஷியல் பீரியட்ல நிதானமா மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அடுத்தடுத்த ப்ரொசீஜர் மட்டும் மறந்துடாம கரெக்டா பண்ணுங்க. பிரீத் இன், complete exhalation, lock.
ஸ்டெப் எல்லாம் கரெக்டா ஃபெமிலியர் ஆனவங்க அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருச்சுன்னா உங்களோட மூச்சை வந்து நீங்க கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை மூச்சு நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை மூச்சு ஹோல்ட் பண்றோமோ அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 5 செகண்ட் பண்றோம்னா அப்புறம் ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் அது மாதிரி பிரீத் இன் ஹோல்டிங் பிரீத் அவுட் ஹோல்டிங் ரெண்டுமே நம்ம மூச்சை கவுண்ட் அந்த பிரெத் ஹோல்டிங்ஸ கவுண்ட் பண்ணும்போது அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ஹோல்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸ்டெப்ஸ் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா ப்ரொசீஜர் breathe in breathe out. இனிஷியல் பீரியட்ல பிரீத் இன் ஹோல்ட் பண்ற அளவுக்கு பிரீத் அவுட் ஹோல்டிங் வராது. டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். பிராக்டிஸ்ல தான் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால அதை பத்தி பாதர் பண்ணிக்காதீங்க. இன்ஹலேஷன் நம்மளால ரொம்ப நேரம் வைக்க முடியும். எக்ஸலேஷன் கொஞ்சம் கம்மி நேரத்துல தான் வைக்க முடியும். சோ எத்தனை கவுண்டிங் வருது அப்படிங்கறத மட்டும் கவனிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுது அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணா எல்போஸ் நீ லாக் செய்யால, எல்போ மடங்கி உண்டக்கூடாது. இட்ட உண்டால இப்போ மொழினி பட்டி பிரஸ் செய்யால. கவனமா கேட்டுக்கோங்க. எல்போஸ் லாக் பண்ணும் போது கையை இப்படி வச்சிருக்க கூடாது, மடங்கி இருக்க கூடாது. கம்ப்ளீட்டா இத வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இங்க லாக் பண்ணிடணும். நம்மளோட நீத புஷ் பண்ணி, அதனாலதான் சித்தாஸ்னால நம்மளோட தைஸ் ஃபுல்லாவே கீழே இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் புஷ் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கணும். கை வைக்கிறது இந்த எண்ட்ல, எண்ட் ஆஃப் இந்த முட்டில இங்க வைங்க, இங்க வைக்காதீங்க. தைஸ்ல இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகாது. இது மாதிரி உங்களோட முட்டியில விரல்கள் இருக்கிற மாதிரியும், உங்களோட பாம்ஸ் வந்து இங்க தைஸ்ல இருக்கிற உள்ளங்கை முட்டிக்கு பக்கத்துல அந்த தைஸ்ல இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. எல்போ ஸ்ட்ரைட் எக்ஸர்சைஸ் பண்ணா అవునుకన్నా எல்போஸ் வச்சுக்கிற ஸ்ட்ரைட் சைஸ் ராவல. இனிஷியல் ஸ்டேஜ்ல பிரீத் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எக்ஸேல் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ்ல வந்துரும். இந்த லாக் பண்றதுக்குள்ள தானா இன்ஹலேஷன்
ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுவோம் நம்ம கண்ட்ரோல மீறி. அது கொஞ்சம் வாட்ச் செய்யுங்கக்கா. பட பட படப்படன்னு துடிக்குது உள்ள, வெளியில உயிரை பிடிச்சி வச்சுக்கிற கம்ப்ளீட்டா அவுட் பண்ணிட்டு. ஆமா, இல்ல இப்ப விட்டு விட்டு என்ன விட்டு விட்டு இருக்கிற மாதிரி துடிக்குது. 3 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். இனிஷியல்ல 3 செகண்ட் இங்க பிரீத் அவுட் பண்ணி ஹோல்டிங் வந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் முடியலன்னா 2 செகண்ட் இருக்கிற மாதிரி பாருங்க. ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆச்சா? சரி, ஓகே. அடுத்தது மூலபந்தாக்கு போயிடலாம். மூலபந்தா சரி. மூலபந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சித்தாசனால உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா பத்மாசனால உட்காந்துக்கோங்க. மூலபந்தாக்கு சித்தாசனால உட்காந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹீல் வந்து நம்மளோட ட்ரிகர், அந்த கரெக்டா எக்ஸாக்ட் ட்ரிகர் பாயிண்ட்ல மூலாதார சக்கரால தான் வந்து நம்மளோட ஹீல் வந்து இங்க உங்களுக்கு பிரஷர் ஆகும். சோ அதனால அது உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து டக் பண்ணி ஓபன் பண்றது கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து பத்மாசனாலயோ இல்லைன்னா சுகாசனாலயோ உட்காந்துக்கலாம். ஓகேவா? பட் மேக்ஸிமம் வி ப்ரிஃபர் சித்தாசனா ஃபார் த மூலபந்தா. முதுகு தண்டை நேரா வச்சு கைய சின்முத்ரால வச்சுக்கணும். கண்ணை மூடி இயல்பான சுவாசம் உள்ள போயிட்டு வரத கவனிங்க. பிரீத் இன் பண்ணும்போது உங்களோட பாடி எக்ஸ்பேண்ட் ஆறதையும் உங்களோட உடம்பு விரிவடைகிறதையும், பிரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட உடம்பு சுருங்குறதையும் கவனிக்கணும். இப்போ அடுத்ததா மெதுவா உங்களோட அந்த யூட்ரஸ் மசில்ஸ் அத வந்து டக் பண்ணி ஓபன் பண்ணணும். நீங்க பிரீதிங்கோட கம்பைன் பண்ணணும். அது மாதிரி எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்காதீங்க. அதை டைட் பண்ணணும், ஓபன் பண்ணணும், டைட் பண்ணணும், ஓபன் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளோட ஆனஸ் கூட டைட் ஆகி ஓபன் ஆகும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட கம்ப்ளீட் அவேர்னஸையும் உங்களோட பிரைவேட் பார்ட் டக் பண்ணி ஓபன் பண்றதுல நீங்க கம்ப்ளீட் அவேர்னஸையும், அந்த யூட்ரஸ் ஹோல் டக் ஆகி ஓபன் ஆறதுல கம்ப்ளீட் அவேர்னஸையும் வைங்க. பண்ணும்போது உங்களோட ஸ்டொமக் மசில்ஸ் கொஞ்சம் இது மாதிரி உள்ள போகுமா? உங்களோட இந்த அடி வயிறு பகுதியில கொஞ்சம் டக்காய் ஓபன் ஆகும். புரியுதுல்ல எல்லாருக்கும்? இப்போ நம்ம டாய்லெட் வந்ததுன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? டாய்லெட் வந்ததுன்னா நம்ம எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்? அதே மாதிரி தான். டக் பண்ணணும், ஓபன் பண்ணணும், டக் பண்ணணும், ஓபன் பண்ணணும். புரியுதா? இது வந்து இது கம்ப்ளீட் நம்மளோட அவேர்னஸ் வந்து யூட்ரஸ் ஹோல்ல, நம்ம பீரியட்ஸ் வரும் இல்லையா, அந்த இடத்த அவேர் பண்ணி அதை டக் பண்ணி ஹோல்ட் பண்ணணும், டக் பண்ணி ஓபன் பண்ணணும். சாரி, நம்ம யூட்ரஸ் ஹோல்ல டக் பண்ணி ஓபன் பண்ணணும். வஜ்ராசனத்துல உட்கார்ந்ததான் நல்ல வருது. ஓகேக்கா, வஜ்ராசன்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி மூலபந்தா நம்ம ரெகுலரா பண்ணோம்னா இந்த
30-35 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு வந்து தும்முனா அவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகம் அந்த இது வந்து லூஸ் ஆயிடும். ஸோ தும்முனா அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டாய்லெட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்துடும், அப்புறம் வந்து இரும்புனா வரும். அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது வெளியே போனாங்க செஞ்சாங்கன்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மூலபந்தா பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டா நமக்கு சின்னதாகும். அந்த அன்கண்ட்ரோலா நமக்கு வந்து டாய்லெட் வராது. அன்கண்ட்ரோலா அது மாதிரி நமக்கு கழிக்க வெளியே போகாது தண்ணி. ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மூலபந்தா. அதே மாதிரி நம்மளோட அந்த யூட்ரஸ் பேஸ் பண்ணின மசில்ஸ் உள்ள எல்லாத்துக்குமே நல்ல மசாஜ் கிடைக்கும். அதனால நம்மளோட யூட்ரஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் பிசிக்கலா. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் டைட் பண்ணி நம்ம ஓபன் பண்ணணும். ஒரே சீக்வன்ஸ்ல இருக்கணும். டைட் பண்ணி ஓபன் பண்றது ஒரே சீக்வன்ஸ்ல. அடுத்ததா கம்ப்ளீட்டா டைட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு டைட் பண்ணுங்க. உங்களோட கம்ப்ளீட் அவேர்னஸும் அந்த மசில்ஸ்ல இருக்கணும். இது பண்ணோம்னா உள்ளார ஒரு ஃபீலிங் உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் என்னோட இடுப்பு பகுதி இந்த இடத்துல, அப்புறம் இங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மேபி டிஃபரெண்டா ஃபீல் ஆகலாம். லைட்டா பெயின் ஃபீல் ஆகலாம், இல்லைன்னா உள்ள ஏதோ சம்திங் உள்ள வந்து ஏதோ சத்தம் அது மாதிரி சம்திங் ஃபீல் ஆகலாம். சோ என்ன ஃபீல் ஆனாலும் அதை கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணியே வச்சிருக்கணும். சோ எவ்வளவு நேரம் டைட் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் டைட்டா வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிடுங்க. கண்ணை மூடி உங்களோட இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களோட அந்த யூட்ரஸ் ஹோல் டக்காயி லூஸ் ஆறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். தானா துடிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே ஃபீல் ஆகலைன்னா கூட அதை கவனிங்க. ஒருத்தவங்களுக்கு டிஃபரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்ணுங்க. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். புரியுது இல்ல? மூலபந்தா வந்து ரொம்ப கரெக்டா பண்ணணும். ஜலந்தர பந்தா ஒட்டியால பந்தாவோட மூலபந்தா ரொம்ப கரெக்டா பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம பாடியில இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நல்லா இன்டியூஸ் பண்ணி விடும் மூலபந்தா பண்ணும்போது. சக்தி, ஏன்னா பேஸ் வந்து நம்மளோட மூலாதார சக்கரா தான். சோ மூலபந்தா பண்ண கீழே இருந்து எனர்ஜி வந்து மேல போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப எனர்ஜி வந்து ஜாஸ்தியா உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணும். ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அப்படிங்கிறது மூலபந்தால ஃபர்ஸ்ட் டக் பண்ணி ஓபன் பண்ணணும். முடியுதோ அவ்வளவு நேரம். அப்ப மூச்சுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரீதிங் பண்ணிக்கிட்டே தான் டக் பண்ணி வச்சிருக்கணும். பிரீத் இன் பிரீத் அவுட் ரெண்டுமே நீங்க பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட கம்ப்ளீட் அவேர்னஸ் உங்களோட மூலாதார சக்கரால யூட்ரஸ் ஹோல்ஸ்ல. சரியா? சோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மூடி என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும். என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறதையும் என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறதையும் கவனிக்கணும். சோ இதுதான் கம்ப்ளீட் ஒரு ரவுண்ட் மூலபந்தா. சரியா? 2 ரவுண்ட் இல்லைன்னா 3 ரவுண்ட் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு போதும் ஒரு ரவுண்ட், மெதுவா பிராக்டிஸ் பண்ணலாம்.
சரியா? அடுத்து ஒட்டியான பந்தாக்கு போயிடலாமா? பத்மாசனா, சித்தாசனா, இல்லன்னா ஒட்டியான பந்தா நின்னுட்டு கூட பண்ணலாம். இப்போ சித்தாசனா பத்மாசனா போட முடியல, கிராஸ் லெக்ஸ்லயும், ஏன்னா இது வந்து லாக் பண்ணுவோம் இல்லையா, லாக் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டாண்டிங்ல கூட பண்ணா ஒட்டியான பந்தா. எப்படின்னா இது மாதிரி நின்று ஹாஃப் ஃபார்வர்ட்ல, இந்த முட்டி இருக்கு இல்லையா, முட்டிக்கு மேல இருக்க மசில்ஸ்ல இது மாதிரி கை வச்சுக்கணும். நம்மளோட முதுகு தண்டு நேரா இருக்கணும். பிரீத் இன் பண்ணி கம்ப்ளீட்டா எக்ஸலேஷன். எக்ஸேல் வந்து உஜ்ஜையில பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா உஃப் வாய் வழியா கூட கம்ப்ளீட்டா காத்த வெளியே தள்ளிடலாம். சரியா? பிரீத் இன், பிரீத் அவுட். பண்ணிட்டு இது மாதிரி முதுகு தண்டை இன்னும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி அவங்களோட வயிறை கம்ப்ளீட்டா உள்ள தள்ளிடணும். ஓகேவா? புரியுதா? இப்ப நார்மலா இவ்வளவு ஸ்டமக் இருக்குது அப்படின்னா பிரீத் இன், அவ்வளவு உள்ள போயிடும். அதாவது கம்ப்ளீட் எக்ஸேல் பண்ணிட்டு நம்ம இப்படி டக் பண்ணணும். டக் பண்ணும்போது அதுக்கு பேரு ஃபால்ஸ் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்ஹேல் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி டக் பண்ணும்போது, பட் அது இன்ஹலேஷன், காத்து உள்ள போகாது, நம்மளோட த்ரோட்ல காத்து உள்ள போகாது. நம்மளோட ஸ்டொமக் மட்டும் இப்படி மேல் நோக்கி புடிச்சு இப்படி டக் பண்ணணும். சோ ஸ்டாண்டிங்ல உட்கார முடியாதவங்க நின்னுட்டு பண்ணுங்க. உட்காரதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க breathe in, out completely. Head release பண்ணிட்டு breathe in, relax. ஓகேவா? இதே வந்து சிட்டிங்ல இந்த டாக் பொசிஷன்ல பண்ணக்கூடாதா? ஆமா, டாக் பொசிஷன்ல பண்ணணும்னு சத்யா வந்து சரஸ்வதி சொல்லல. ஃபார்வர்ட் பெண்டிங்ல பண்ணலாம். இல்லன்னா வந்து ஆக்சுவலி வந்து இது ஆசனாஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணலாம். ஆசனாஸோட பண்றது அது வந்து தனியா ஒட்டியான பந்தா பண்றது நம்ம வந்து சித்தாசனால இல்லன்னா ஃபார்வர்ட் பெண்டிங்ல. மத்தபடி நம்ம பவன் முக்தாசன் பண்ணும் போதும் இல்லன்னா வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் மவுண்டைன் பர்வதாசன் பண்ணும் போது அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த ஒட்டியான பந்தா பண்ணலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு லாக் ஆகும், இன்னமும் கம்ப்ளீட்டா லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ சித்தாசனால உட்காந்துட்டு எனக்கு ஆக்சுவலி குனிஞ்சு பண்றதை விட உட்காந்துட்டு பண்றதுதான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கை ரெண்டும் இங்க முட்டி மேல. breathe in, complete exhalation. டக் பண்ணி ஹெட் ரிலீஸ் பண்ணி பிரீத் இன் பண்ணிக்கோங்க. இதுல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட சின் செஸ்ட்ல லாக் ஆகும். ஜலந்திர பந்தா பரவாயில்ல, சேர்ந்தே பண்ணுங்க. ஓகேவா? பிரீத் இன். ஒரு ரவுண்டுக்கும் அதே மாதிரி தானே? என்ன பண்ணுமே அதே மாதிரி தானே? முதல்ல பண்ணது ஜலந்திர பந்தால நம்ம ஸ்டொமக்க டக் பண்ணல, ஸ்டொமக்க வந்து புல் மட்டும் தான் பண்ணோம்.
இதுல வந்து இந்த எலும்பெல்லாம் வெளியே தெரியற மாதிரி பண்ணணும். இத பாப்பா பண்ணி காட்டுறா பாருங்க. நம்மளோட இந்த ரிப்பு வந்து வெளியே, ரிப் கேஜ் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வெளியே தெரியும், வெளியே வந்துரும். எலும்ப வந்து எண்ணிடலாம் எத்தனை இருக்குன்னு. எவ்வளவு குண்டா இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒட்டியான பந்தா பண்ணும் போது நம்மளோட இந்த பெல்லிஸ் வந்து கம்ப்ளீட்டா போய் ஸ்பைனை டச் ஆகும். ஓகேவா? நல்ல கேள்வி பாப்பா. இது போய் இங்க டச் ஆகும்னா இங்க இருக்கிற டைஜஷன் பார்ட்ஸ் எல்லாம் எங்க போகும் அப்படின்னு கேக்குறா. அது எல்லாத்துக்கும் மசாஜ் கிடைக்கும், அது எல்லாமே பிளெக்சிபிளா. நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு நல்ல மசாஜ் கிடைக்குமா, நல்ல டைஜஷன் கிடைக்கும். மெயினா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உட்டியான பந்தா டெய்லி பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டைஜஷன் கிடைக்கும். స్టమక్ పెయిన్ ఈ అప్పర్ స్టమక్ లో పెయిన్ ఒక సిలరికి ఈ సైడ్ లో పెయిన్ ఉంది. ఈ తావులో మా வயிறு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க ரவுண்ட்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல பெயின் இருக்கும் கண்டிப்பா. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். breathe in, complete exhalation, லாக் ரிலாக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மூச்சு இல்லைன்னா 3 மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் உட்டியான பந்தா. மகாபந்தா நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூலபந்தா அடுத்த லெவல் பிரீத் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்றதும் மகாபந்தாவும் ஒரு 15 டேஸ் அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? எதுவும் டவுட் இல்லையே இதுல? ஈவினிங் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. சரியா? இந்த 3 மட்டும் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. வயிற்றுல ஒன்னும் இருக்கக்கூடாது பண்ணும்போது. ஓகே, இப்போ ஷீட்காரி பண்ணிடலாம். டங்க ஃபோல்ட் பண்ணி ஷீட்காரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாம்ஸ் ரெண்டும் ரப் பண்ணி பாப்பாக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒட்டியான பந்தா ஏப்பமா வருது அவளுக்கு. காத்தெல்லாம் வெளியே வருது, உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வயிற்று சுற்றி.